இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, சீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகா 2, பூண்டு 5 பல், தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முருங்கைக்கீரையை 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குட்டி குட்டி தண்டெல்லாம் சேர்த்து தான் சூப்பு செய்ய போகிறேன். முருங்கை பூவு, கொழுந்து இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க, சூப்பு நல்லாயிருக்கும். பழுப்பு இலையை சேர்க்காதீங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரியட்டும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நீளமாக கீறி சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. சளி இருமல்லாம் இருக்கும்போது இந்த முருங்கைக்கீரையை சூப்பு வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுங்க. சளிலாம் சரியாயிரும். தக்காளி 2 நிமிஷம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை போட்டு கீரையை 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. விட்டமின் சி ஆரஞ்சு பழத்தை விட முருங்கைக்கீரையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கீரையை 1 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன். இப்போ ஜீரகத்தூளையும் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. நான் 4 பேருக்கு சூப்பு செய்ய போகிறேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும். முருங்கைக்கீரையில் கால்சியம் சத்து, அயன் சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், கலர் மாறி இருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஹங்கிரி ஜங்ஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஜீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் தூவி இறக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்க்குறதுனால சூப்பு நல்லா மணமாக இருக்கும்.